சொற்றுணை வேதியல் கோதீவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோழ சொற்றுணை வேதியல் கோதீவானவன் பொற்றுணை தேருந்தடி பொருந்த கை தோழ கத்துணை ஸ்ரீ குருபியோ நமக. எல்லாம் வல்ல குருநாதர் காஞ்சி பெரியவர்களோட பரிபூர்ண அனுகிரகத்தில், மகா பெரிவாளோட பரிபூர்ண அனுகிரகத்தில், சேஷாத்ரி மகான்னு உலகத்துக்கு காமிச்ச அவளோட அனுகிரகத்தில் இன்னைக்கு ஆராதனை வைபவமானது வெகு சிறப்பாக வரலாறு காண முடியாத அளவு நடந்துட்டுருக்கு. ஒவ்வொரு வருஷமும் நம்ம கும்பாபிஷேகம் ஆனத்துலேருந்து பால் குடம் எடுத்து சுவாமிக்கு நம்ம அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இந்த தடவை 3 பேரோட கனவுல சுவாமி போயிருக்காரு. 3 பேரோட கனவுல சாமி போயிருக்காரு. ஒருத்தர் பாஸ்டன்ல இருக்கிற நந்தா வைத்தியநாதன் ஒருத்தரோட கனவுல, இன்னொருத்தர் துபாயில் இருக்கிற துரை மாணிக்கங்கிற ஒருத்தரோட கனவுல, இன்னொருத்தர் சென்னையில் இருக்கிற லக்ஷ்மி அப்படிங்கிற ஒருத்தரோட கனவுல போயிருக்காங்க. வைத்தியநாதன் கனவுல போய் இதே போல் ஆராதனை வைபவம் நடக்க போகிறது, அன்னதானம் நீ ஏற்றுக்கோ அவங்களுக்கு அப்படின்னு அவங்களுக்கு சொன்னது. அடுத்தது துரை மாணிக்கத்தோட கனவுல சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது, பக்தர்கள் கொண்டு வரத சாமான்களை வச்சுட்டு அபிஷேகம் நடக்கிற போது, நடந்து முடிஞ்ச பிறகு நைவேத்தியம் நடக்கிறது. அந்த நைவேத்தியத்தை சுவாமி சாப்பிட்றத அவர் கனவுல பார்க்குறாரு. சுவாமி சாப்பிட்றாருன்னு அவர் சொல்கிற போது, அங்கே இருக்கிற அத்தனை பக்தர்களையும் கூப்பிட்டு காமிக்கிற போது, அவர் சாப்பிட்டு முடித்த பிறகு அவரோட பருக்க ஒண்டி மூஞ்சியில் குழந்தை சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி மாவாக்கட்டையில் இருந்ததை அவர் பார்த்து பூரிச்சு போய் இன்றைக்கி அபிஷேகம் ஃபுல்லாக அவர் தான் பண்ணுறார். அடுத்தது இப்போ ஒரு 4 நாளைக்கு 3 நாளுக்கு முன்னாடி இதே போல் ஏதோ சாமியை நினச்சிட்டு படுத்துட்டு இருக்கிற போது அந்த அம்மாவுக்கு நாங்கள் எல்லாம் எழுதியிருந்தோம், அவாவா கையாலேயே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணலாம்,
அந்த அபிஷேகம் பண்ணினா நிச்சயமாக கேட்டது கிடைக்கும், கிடைத்தது நிலைக்கும் அப்படின்னு நாங்கள் போட்டிருந்தோம். அப்போ அதை படித்த பார்த்து தான் அவங்களுக்கு மகான் சொன்னாரா, வெறும்னா அபிஷேகம் பண்ணாதான் போகாது, என்ன ஒவ்வொரு பிரதட்சணம் பண்ணணும், ஒவ்வொரு நமஸ்காரம் பண்ணணும். அப்போ தான் அந்த காரியத்தை நிறைவேற்றுவேன். யார் கையிலையோ பாலை கொடுத்துட்டு சொம்பை கொடுத்துட்டு இங்கே வந்து நாடகங்களாம் ஆட முடியாதுன்னு சொன்னாங்களாம். நாடகம் ஆட முடியாதுன்னு. அதனால் பக்தர்கள் எல்லாருக்கும் ஒரு வேண்டுகோள், இன்றைக்கி ஒரே ஒரு நாளைக்கு தான் நாம் கையால் அபிஷேகம் பண்ண முடியும். மற்ற நாள்லலாம் நம்ம அபிஷேகம் பண்ணுறதுக்கு நமக்கு அலௌடு கிடையாது. கூட்டத்தில் முண்டி அடிக்காதீங்க. அழகாக சொம்பு கொடுப்பாங்க, சொம்பை எடுத்துன்னு வந்து அபிஷேகம் பண்ணி க்யூவில் தான் வரணும். அப்போ தான் நீங்கள் இருந்த அமைதியாக அபிஷேகம் பண்ண முடியும். அபிஷேகம் பண்ணிவிட்டு உள்ளுக்குள்ளே போய் அந்த நம்மளோட வேண்டுதலையை சுவாமிகிட்ட மனமுருக வச்சு ஒரு பிரதட்சணம் ஒரு நமஸ்காரம், ஒரு பிரதட்சணம் ஒரு நமஸ்காரம், அது மாதிரி 12 நமஸ்காரம் 12 பிரதட்சணம் சுவாமியை உள்ளுக்குள்ளே கோயிலுள்ள சுற்றி நம்மளோட பிரார்த்தனையை நிறைவேற்றி தருமாறு மனமுருக வேண்டினா அது நிச்சயமாக நடக்கும்னு சாமி உறுதி அளிச்சிருக்காரு. எப்போதுமே நம்பிக்கையோடு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இப்போ அந்த ஊர்வலத்தை இந்த கோவிலில் எத்தனையோ மிராக்கள் எல்லாருக்கும் தெரியும். நம்ம சாந்தி சுரேஷ் அம்மா வந்திருக்காங்க. அவங்களோட ஐயாவை அவங்க பெரிய கம்பெனி வச்சுருக்காங்க. நான் போய் கூப்பிட்ற போது அவங்க 4-5 வாட்டி கூப்பிட்டேன், அவங்க ஒன்றும் பதில் சொல்லலை. அப்புறம் ஒரு நாளைக்கு அவங்கக்கிட்ட சொன்னேன், சுவாமி வந்து உனக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாரு, நீ வா அப்படின்னு கொஞ்சம் வெறி வந்த மாதிரி அவர்கிட்ட சொன்ன உடனே சரி அவங்க சொல்கிறாங்க நம்ம போய்தான் பார்ப்போமே. ஏன்னா சுவாமியோட லைஃப் ஹிஸ்ட்ரியில் கீரிப்புள்ள ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு, நாய் ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு, பாம்பு ரூபத்தில் காட்சி கொடுத்துருக்காரு. அதனால் உங்களுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் காட்சி கொடுப்பாருன்னு சும்மா தான் சொன்னேன். நான் ஒன்றும் அப்படியே மீன் பண்ணிலாம் சத்தியமாக சொல்லலை. ஆனால் சுவாமிகிட்ட வந்திருக்கிற போது எனக்கு வேலை ஆகணுமே, அவரோட மனசில் பூந்து ஏதாவது ஒன்று அவருக்கு காமியன்னு வேண்டின்றது என்னமோ உண்மைதான். ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் டயத்தில் அவங்க வந்த போது எல்லாம் பார்த்தாங்க, நல்லா கட்டியிருக்கீங்கன்னு எல்லாம் சொல்லிவிட்டு 2 மணி வெயிலில் வாசலில் வரபோது ஒரு பெரிய பாம்பு நெளிஞ்சு 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 அவரை நோக்கியே போகிறது. அவர் உடனே கையில் ஃபோட்டோ எடுத்தார். உடனே சித்த கழிச்சு பார்த்தா இன்னொரு சின்ன பாம்பு. நான் தான் சொன்னேன், அவர் சேஷாத்ரி சாமிகள் பெரிய பாம்பு, சின்னவங்க மகா பெரியவங்க 2 பேரும் உனக்கு காட்சி கொடுத்துருக்காங்கன்னு. அந்த விதத்தில் தான் இன்றைக்கி கெஸ்ட் ஹவுஸை கிட்டத்தட்ட 40-45 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த கெஸ்ட் ஹவுஸ் அவங்க கட்டி கொடுத்துருக்காங்க. நான் ஏன் இந்த இன்சிடெண்ட்டை சொல்கிறேன்னா, உங்களுக்கும் என்ன நீங்கள் வேண்டிக்கிறீங்களோ நம்மளோட வேண்டுதலை நியாயமாக இருந்ததுன்னா, நமக்கு அது நல்லதாக இருந்ததுன்னா சத்தியமாக சுவாமி நடத்துவார். அதில் அருணாச்சலனே அதை அங்கீகரிக்கிறாரு. அதை கேட்டிங்களா அந்த பாட்டை? அதனால் சுவாமியோட அனுகிரகம் இருக்கும். அவசரப்படாதீங்க. எல்லாரும் பிரதட்சணம் பண்ணுற போது சேஷாத்ரி சுவாமி குருவே நமகான்னு சொல்லி பண்ணணும்னு வேறு சொல்லியிருக்காங்க. சேஷாத்ரி சுவாமி குருவே நமக, சேஷாத்ரி சுவாமி குருவே நமக அப்படின்னு சொல்லி சொல்லி நான் பண்ண சொல்லியிருக்காங்க. அவசரப்படாமல் அமைதியாக வேண்டிண்டு அதை பிரதட்சணம் கூட ஃபாஸ்ட்டாலாம் பண்ணக்கூடாது. ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி நடக்கிறாளோ, அதுவும் நிறமாச கர்ப்பிணி பெண்ணு, ஏன்னா அடியிலெல்லாம் தேவதைகள்லாம் இருப்பாங்களாம், அதனால் இருந்து பண்ணணும்னு சொல்லி இப்போ இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் கற்பூரம் காமிச்சு எல்லாருக்கும் பால் குடத்தை கொடுப்போம். அமைதியாக பேசாதீங்க. ஏன்னா இது ஒரு பெரிய பவித்திரமான யஜ்யம், இது ஒரு பவித்திரமான யாகம். நல்லா மனசு உருக வேண்டிண்டு அழகாக வாங்க. இந்த சேஷாத்ரி மணிமண்டபம் வருவதற்கு மிக மிக முக்கியமான காரணமான இருந்தவருமான நம்ம பக்தவச்சல ரெட்டியாரோட ஃபேமிலியில் வந்திருக்கிற பாஸ்கர் இப்போ ஒரு வார்த்தை பேசுவார்.
நம்ம சாந்தி அம்மா 2 லைன் பாடுவாங்க, அவங்களுக்கு தொண்டை சரியில்லை. நம்ம ஸ்ரீரங்கத்துலேருந்து ரங்கநாதர் கோவில்லேருந்து பிரசாதம் வந்திருக்கு. பிரசாதம்ல ரங்கநாதருக்கு சாஸ்திர வஸ்திரமும் கொண்டு வந்திருக்கார். மெயினாக மாலை வஸ்திரம் எல்லாம் மெயினான அந்த ஸ்ரீரங்கத்தோட முக்கியமான ஆச்சாரியார் அவர் இந்த பால்குடத்தை தொடங்கி வச்சு ஊர்வலமானது நடக்க போகிறது. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் சேஷாத்ரி மகான் அவதரித்த திருத்தலமான வழுவூர் கிராமத்தில் இன்றைக்கு அவருக்கு ஆராதனை விழா நடக்கிறது. இந்த நம்ம நிற்கிற இடத்துலையும் சேஷாத்ரி உழவன இடம்தான். இந்த தெருவெங்கும் குளத்தில், இந்த குளத்தில் எல்லா குளத்துலேயும் நீராடி இருக்கார். அவருடைய கால்படாத இடமே இந்த கிராமத்தில் இல்லை. அப்பேற்பட்ட கிராமத்தில் நம்ம வசிக்கிறதுக்கும் நம்ம இந்த வைபவத்தை கொண்டாடுறதுக்கும் நமக்கு கொடுத்து வச்சுருக்கணும். நம்ம அந்த வைபவத்தை கொண்டாடி மகிழ்வோம் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் நமஸ்காரம். மாமி சொன்ன மாதிரி நான் சேஷாத்ரி சுவாமிகளுக்கு அஷ்டோத்திரம் டெய்லி படித்து சேஷாத்ரி சுவாமிகளுக்கு பண்ணிட்டுருக்கேன். மாமி என்னை ஒரு வாரம் முன்னாடி கண்டிப்பாக நீ இந்த இதுக்கு வந்துடணும், பால் குடம் தூக்கிறதுக்கு வந்துடணும் சாந்தி அப்படின்னு போட்டிருந்தா வாய்ஸ் மெசேஜ். வரணும்னு ரொம்ப ஆசை, ஆனால் தனியாக வரணுமேனு எனக்கு ஒரு இது இருந்தது. அப்போது இன்னைக்கு காலம்பரை சேஷாத்ரி சுவாமிகள்கிட்ட வேண்டிண்டேன், எனக்கு யாராவது துணைக்கு வரணும், எனக்கு துணைக்கு நீ அமிச்சேன்னா நான் வரணும்னு நீ விருப்பப்படுறேன்னு அர்த்தம், இல்லைன்னா நான் வரமாட்டேன். தனியாக வரணுன்னா நான் யோஜனை பண்ணணும், ஏன்னா 2.5 மணி நேரம் இதுலேருந்து ட்ராவல் பண்ணிட்டு திரும்ப இருட்டில் ட்ராவல் பண்ணணும்னு எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது. காலம்பரை எழுந்துட்டோன்னே நான் என்னோடய மாட்டு பொண்ணுகிட்ட கேட்டேன், நீ வரியா என் கூட இதுக்குன்னு சொன்னோன்னே உடனே நான் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒரே சந்தோஷம். சரி, சேஷாத்ரி சுவாமிகள் என்னை வரணும்னு விருப்பப்படுறாருன்னு அப்படியே அந்த இதில். அதே மாதிரி இன்றைக்கி 4:15 அவள் கிளம்பினா. மாமி லாஸ்ட் டைம்லாம் 4 மணிக்கு ஆரம்பிச்சிட்டா. எனக்கு என்னென்னா, 4:30 ஆறுது இன்னும் நம்ம சேரலை, பால் குடம்லாம் எடுத்துன்னு கிளம்பியிருப்பாளே அப்படின்னு ஒரு இது என்ன இவ லேட் பண்ணிட்டா பாரு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே இருந்தது. பார்த்தா இங்கே ஒன்றுமே ஆரம்பிக்கல, மாமியை போய் கூட்டின்னு வாங்கோன்னா. அங்கே வந்தோன்னே ஒரே சந்தோஷம், ஓகே இது லேட்டாக ஆரம்பிக்கிறது, சேஷாத்ரி சுவாமிகள் ஏதோ ஒரு இது பண்ணி இதெல்லாம் டிலே பண்ணி எனக்காகவே பண்ணியிருக்கார் அப்படின்னு எனக்கு மனசுக்குள்ளே ஒரு இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனால் நீங்கள் ஆத்மார்த்தமாக வேண்டிண்டா அங்கே கடவுள் உங்களுக்காக இருக்கார். அது நான் பிரத்யட்சமாக பார்த்துருக்கேன். இன்னொரு இன்சிடெண்ட் எனக்கு ரொம்ப சேஷாத்ரி சுவாமிகள் மறக்கவே முடியாது. ஒரு வாட்டி நான் சேஷாத்ரி சுவாமிகள் விக்கிரகம் மாமி கொடுத்ததே எங்கே போனாலும் எடுத்துன்னு போயிடுவேன். அப்போது ஒரு ஆயுர்வேதிக் இது கேரளாவில் ஒரு ஆயுர்வேதிக் இதுக்கு போயின்ட்டுருக்கேன். ஃப்ளைட்டில் ஏறணும், எங்கள் ஆத்துக்காரர் எல்லாத்தையும் எடுத்துக்கோன்னு இந்த விக்கிரகத்தை ஒரு இதில் போட்டு அது அந்த வேலைக்காரன் என்ன பண்ணால் அந்த ஹேண்ட் லக்கேஜ்லேயே மேட்ச் பாக்ஸ் ஒரு ஒரு 10 இது இருக்கா மாதிரி ஒரு மேட்ச் பாக்ஸ் இது எண்ணெய் எல்லாத்தையும் அந்த ஹேண்ட் லக்கேஜில் போட்டான். நான் கையில் எடுத்துட்டுருக்கேன். இவர் சொன்னார், இதெல்லாம் உள்ளே அலோவே பண்ண மாட்டான், எல்லாத்தையும் தூக்கி விசிறி அடிச்சிடுவான், நீ என்னடி செக்இன் லக்கேஜ்லாம் வைக்கணும் ஹேண்டில். எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு ஃப்ளைட்டில் போயின்னு சொல்லிட்டு மறந்தே போயிட்டேன். நான் அங்கே போகிறேன், அவள் அந்த பேக்கை தனியாக வச்சுட்டா. இங்கே வாட் இஸ் தேர் அப்படின்னு கேட்டா. நல்ல கூட்டம் வேறு. நான் உடனே சொன்னேன், ஒரு ஐடல் ஆஃப் சேஷாத்ரி சுவாமிகள்னு அதை எடுத்தேன். ஓகே கோ அப்படின்ட்டா. நம்ப மாட்டேன், மேட்ச் பாக்ஸ் ஃபுல்லாக இருக்குது, எண்ணெய் 1 லிட்டர் பாட்டில் இருக்குது. அதோட நான் சேஷாத்ரி சுவாமிகள் விக்கிரகத்தோடு அப்படியே அந்த பேக்கோடு வந்துட்டேன். எவ்வளோ ஒரு ஆச்சரியம்னா, பிரத்யட்சமாக சேஷாத்ரி சுவாமிகள் இருக்கார். அப்படியே எனக்கு கண்கூட ஒவ்வொரு இதுலேயும் எனக்கு பிரத்யட்சமாக தான் இருந்துட்டுருக்கார் அவர். அதை சொல்லிக்க விரும்புகிறேன் உங்ககிட்ட. சேஷாத்ரிநாதா எமை காக்கவாவா கருணாஸ்வரூபா கலி தீர்க்கவாவா சேஷாத்ரிநாதா எமை காக்கவாவா கருணாஸ்வரூபா கலி தீர்க்கவாவா. இன்னொரு பெரிய விசேஷம் என்னென்னா, நாளைக்கு சார்தமாக ஆராதனை நடக்க போகிறது. தீர்த்த நாராயணா பூஜையெல்லாம் கண்டிப்பாக இருக்குது நாளைக்கு. அந்த கர்த்தாவாக இருந்து பண்ணக்கூடிய பெரிய பாக்கியம் அவங்களோட வம்சத்தில் வந்த அவங்களுக்கு க்ளோஸ் ரிலேட்டிவான ஆத்வாம்பாடி ரமேஷ் குடும்பத்தாரும்
அதே ஆத்மாம்பாடி விக்னேஷ் குடும்பத்தாரும் தான் நாளைக்கு கர்த்தாவாக இருந்து இங்கே வரணும். ரமேஷ் விக்னேஷ் வந்துட்டானா? அவள் தான் நாளைக்கு அந்த ஸ்ரார்த்தத்தை பண்ணி திதி கொடுத்து அதுக்கப்புறம் தீர்த்த நாராயணா பூஜை பண்ணி அவள் குளத்தில் சாணம் பண்ணி மேலே தாளத்தோடு அவளை ஐஷின்னு வந்து அதெல்லாம் பார்க்குறதெல்லாம் அவ்வளவு புண்ணியம் உண்டு. சாதாரண புண்ணியம் இல்லை. அவர் வரபோதே போன வாட்டி ஒரு பெரிய மிராக்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த சேஷாதி சுவாமி அந்த குளத்தில் ஐஷின்னு தடாகத்துக்கு போன போது ஹைதராபாத்லேருந்து காரை ஓட்டின்னு வந்த ஒரு பக்தரோட டாக்டரோட கண்ணாடி குளத்தில் விழுந்துடுது. கண்ணு சுத்தமாக அவருக்கு தெரியாது. எங்கே பார்த்தாலும் தேடுறாரு. எத்தனையோ பேரை விட்டு தேடுறாங்க. அந்த கண்ணாடி கிடைக்கவே இல்லை. அப்புறம் 5 மணி ஆயிடுத்து. 5 மணி ஆற போது எப்படி நாங்கள் போகிறோம், இங்கே காஞ்சிபுரத்தில் இருந்தேன்னா டாக்டர் ஐஷன் வரணும், கண்ணை காமிச்சு செக்கப் பண்ணி அடுத்த நாளைக்கு அவருக்கு ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு மன உருக வேண்டிக்கிற போது யாரோ ஒருத்தர் அந்த கர்ப்பகிரகத்தை அந்த பிரகாரத்துலேருந்து இது கண்ணாடி உங்களோடதா அப்படின்னு கொண்டு கொடுத்தாராம். பார்த்தா அந்த கண்ணாடி அவரோடது இல்லை, இது என்னோட கண்ணாடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, சரி இருந்தாலும் சுவாமி பக்கத்துலேருந்து கண்ணாடி வருதே அப்படின்னு கண்ணாடியை போட்டுன்னு பார்த்தா அவரோட கண்ணாடியை விட பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். அவர் போட்டுன்ற கண்ணாடியை விட அவ்வளோ பளிச்சுன்னு தெரிஞ்சுதான். அப்படியே கதறி விழுந்து அழுதார். இந்த மாதிரி சுவாமிகிட்டேருந்து நேராக கொடுத்துருக்காருன்னு அந்த கண்ணாடியை இன்றைக்கும் பூஜையில் வச்சுருக்காராம். அவர் கண்ணாடி போட்டுக்கல, ஹைதராபாடு போய்ட்டு. அதனால் உங்கள் எல்லாருக்கும் எல்லா அற்புதமும் நடக்கும்னு சொல்லி நம்ம ஸ்ரீரங்கத்துலேருந்து நம்ம ரங்கநாதர் மெயினாக பூஜை பண்ணக்கூடிய பெரிய ஆச்சாரியர் நம்ம நரசிம்மப்பட்டா அவர் இப்போ அந்த இதை துவங்கி வைப்பார். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர சத்குரு ஸ்ரீ சேஷாத்ரி சுவாமி திருவடிக்கே சரணம் சரணம். ஹரி ஓம் நம சகல கல்யாணதாயினே சக்கரபாணியே விஷயான்னமக்னானாம் சமுத்திரணஹேதவே நம சாண்டில்ய குருவே சனகாய நமோ நம ஔபகாயன சாண்டில்ய பாரத்வாஜஸ்ய கௌசிகா மூஞ்சாயனஸ்த பஞ்சயத பாஞ்சரஹத்த பிரபத்தகாः தீக்ஷாச்சாரியா ஜகத்பக்யா சந்து ஞானமத்புதம் ஓமஸ்மத்குருभ्यो நமः ஓமஸ்மத்பரமகுருभ्यो நமः ஓமஸ்மத்சர்வகுருभ्यो நமः வந்தேகம் மங்கள ஆத்மானம் பாஸ்வந்தம் வேதவிக்கிரகம் யாக்ஞவல்க்யம் முனிஸ்ரேஷ்டம் ஜிஷ்ணும் ஹரிஹரப்பிரபம் ஜிதேந்திரியம் ஜிதக்ரோதம் சதா தியானபராயணம் ஆனந்தநிலையம் வந்தே யோகானந்தம் முனீஸ்வரம் வேதாந்திவேத்யம் சகலாதிமத்யம் தயாசுதா சிந்துமனந்தரூபம் ஸ்ரீயாக்ஞவல்க்யம் பரிபூர்ணசந்தம் ஸ்ரீமத்குரும் நித்யமகம் நமாமி. சப்தப்ராகாரமத்தியே சரஜபுரோ பாசமானே விமானே காவேரி மத்தியதேசே முகுதலவனிராட் போகபரியங்கவாகே நித்ரா முத்ராவிராமம் கடிநிகடதிலகம் பாஸ்யவின்யசஹஸ்தம் பத்மாதாத்ரிம் கராப்ஜாம் பரிஜனபகலம் ரங்கராஜம் வஜேதம் ஸ்ரீரங்கேசபுரோகிதகா ஸ்ரீவத்சாங்கிதபோவிதः ஸ்ரீவத்சாங்கித ஸ்ரீமான் ஸ்ரேயசே பூஸ்து போசதே வாரும் புரஸ்தா சுபிதோ கிரகம் யாவும் புரஸ்தா கிரகம் ஸ்ரீமத்ஹோம் ஸ்ரீமாமி.
விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா சேஷாத்ரி குருநாதா குருநாதா வளூர் குருநாதா குருநாதா இடம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா அலை மீது அலையாக உயர் வந்து சேரும் போது அலை மீது அலையாக உயர் வந்து சேரும் போது அஞ்சாதே எனும் குரல் செவி கேட்குமா அஞ்சாதே எனும் குரல் செவி கேட்குமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாத சரணத்தில் நிழல் கிடைக்குமா நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா நங்கூரம் போல் குருநாதன் கடைபிடியிருக்க சம்சார புயல் கண்டு மனம் அஞ்சுமா விழி கிடைக்குமா அபயகரம் கிடைக்குமா குருநாதர் சரணத்தில் நிழல் கிடைக்குமா விழி கிடைத்ததே அபயகரம் கிடைத்ததே குருநாதர் கண்மதியில் இடம் கிடைத்ததே ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர 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 உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.